நம்ம லாஸ்ட் வீடியோல வந்துட்டு காம்பனன்ட் கம்யூனிகேஷன்ல பேரண்ட் டு சைல்ட் காம்பனன்ட்டுக்கு எப்படி நம்ம வேல்யூ பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதுல பிரிமிட்டிவ் டேட்டா டைப் எப்படி பாஸ் பண்றதுன்னு பார்த்தோம். பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ஸ்ட்ரிங், இன்டிஜர், பூலியன் இதெல்லாம் எப்படி பாஸ் பண்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் பிரிமிட்டிவ் டைப் ஆப்ஜெக்ட், அரே அதெல்லாம் எப்படி பாஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்ஷன் மூலியமா எப்படி டேட்டாவை நம்ம பாஸ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம், பட்டன் கிளிக் மூலியமா. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பேரண்ட் காம்பனன்ட்ல இருந்துட்டு டைரக்டா சைல்ட் காம்பனன்ட் ஜேஎஸ் ஃபைல்ல இருக்கிற மெத்தட் எப்படி கால் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? திரும்ப இன்னொரு சொல்றேன். பேரண்ட் காம்பனன்ட் இருக்கு, சைல்ட் காம்பனன்ட் இருக்கு. பேரண்ட் காம்பனன்ட்ல இருந்துட்டு டைரக்டா சைல்ட் காம்பனன்ட்டோட ஜேஎஸ்ல இருக்கிற ஒரு மெத்தட் எப்படி கால் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டாபிக்ல போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்துடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 2 காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பேரண்ட் காம்பனன்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சைல்ட் காம்பனன்ட் சொல்லிட்டு 2 காம்பனன்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இது வந்து பேரண்ட் காம்பனன்ட், இது வந்து சைல்ட் காம்பனன்ட் சொல்லி நம்ம வச்சிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சைல்ட் காம்பனன்ட்ல ஒரு இது வந்து சைல்ட் காம்பனன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சைல்ட் காம்பனன்ட்ல ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்னன்னா ஸோ அதுக்கு இங்க ஒரு மெத்தட்ல வந்துட்டு ஹேண்டில் சைல்டு மெத்தட் அந்த மாதிரி நான் சொல்லி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஷோ டேட்டா அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். ஈக்குவல் டு இனிஷியலா இது வந்து நல்லா இருக்கும். எப்போ இந்த மெத்தட் கால் ஆகுதோ, ஓகேங்களா, இந்த மெத்தட் கால் ஆகும்போது டிஸ்டார்ட் டெம்ப்ளேட் ஈக்குவல் டு values method called from parent component. ஓகே, இதை நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த இனிஷியலா இந்த ஷோ டேட்டா வந்து நல்லா இருக்கும். இந்த மெத்தட் எப்போ கால் ஆகுதோ அப்போ மட்டும் இந்த ஃபீல்டு இந்த வேரியபிளுக்கு வந்துட்டு வேல்யூ வந்து செட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு சைல்ட் காம்பனன்ட் இருக்குல்ல, அந்த சைல்ட் காம்பனன்ட்ல டெம்ப்ளேட் இஃப் ட்ரூ. ஓகே, ஸோ ட்ரூனா வேல்யூ இருக்கணும். இந்த ஷோ டேட்டா வந்து நல்லா இருக்கக்கூடாது. சம் வேல்யூ இருந்தா அப்போ மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ண போறோம்னா ஷோ டேட்டா சொல்லிட்டு. ஓகே, ஸோ இனிஷியலா இந்த சைல்ட் காம்பனண்ட்டை நம்ம லோட் பண்ணும்போது இந்த வேல்யூ நல்லா இருக்கும். அப்போ இந்த இது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இந்த மெத்தட் எப்போ கால் பண்றோமோ அப்போதான் இந்த ஷோ டேட்டாவுக்கு இந்த வேல்யூ பாஸ் ஆகும். அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த ட்ரூ ஆயிட்டு இந்த வேல்யூ வந்து நமக்கு ஷோ ஆகும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுதான் வந்து சைல்ட் காம்பனண்ட்ல நம்ம பண்ணியிருக்கிற வேல்யூ. இந்த மெத்தடை வந்து டைரக்டா பேரண்ட் காம்பனண்ட் வந்து நம்ம கால் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ டைரக்டா இந்த மெத்தடை பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு கால் பண்ணா நீங்க இந்த மெத்தடை வந்துட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா இந்த மெத்தட் டைரக்டா நீங்க இங்க இருந்துட்டு பேரண்ட் காம்பனண்ட் வந்து சைல்ட் காம்பனண்ட் வந்து கால் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா @API அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனோட்டேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதான் ஆல்ரெடி இதை பத்தி API பத்தி நம்ம 3 டெக்கரேட்டர் இருக்கு. @API, @track அண்ட் ஒயர்ட்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி @API கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த API வந்து அன்போட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பட்டன் கிளிக். இது வந்து பேரண்ட் காம்பனண்ட். இந்த பேரண்ட் காம்பனண்ட்ல ஒரு பட்டன் கிளிக் ஆக்ஷன் வந்து நம்ம பண்ண போறோம். ஓகே, இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே இங்க இருந்துட்டு இந்த சைல்ட் காம்பனண்ட் மெத்தட் வந்து நம்ம கால் பண்ற மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா பட்டன் இன் LWC இது மாதிரி சொல்லி போட்ட உடனே உங்களுக்கு லைட்னிங் பட்டன் வந்துடும். இதுல காம்பனண்ட் லைப்ரரி பேசிக்கா. ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு காம்பனண்ட்டை வந்துட்டு காப்பி பண்ண போறேன். பிராண்ட்ல இது சிம்பிளா இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். பிராண்ட்ல இருக்கிறதுல ஸோ இந்த காம்பனண்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டுட்டு வேரியன்ட் பிராண்ட் ஓகே, லேபிள் வந்துட்டு கால் சைல்டு மெத்தட்னு சொல்லி வச்சிருக்கேன். டைட்டில் வந்துட்டு சம்திங் வேணா நீங்க வச்சுக்கலாம், இல்லை தேவையில்லை. ஆன் கிளிக்ல இந்த மெத்தட் இருக்கணும். கிளாஸ்ல இது எனக்கு தேவையில்லை, இது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு.
ஓகே, ஸோ இந்த ஹேண்டில் கிளிக்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் கிளிக் மெத்தடை இங்கே வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல தி ஸ்டார்ட் டெம்ப்ளேட் ஓகே டாட் query selector ஓகே. ஸோ இந்த நேம் வந்து கரெக்டாக இருக்கணும், அதை மட்டும் நல்லா வச்சுங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு இதுதான் இந்த கொரி செலக்டருங்கிறது தான். ஓகே, ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேமாக தான் கரெக்டாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் கரெக்டாக வச்சுங்க. கியூ வந்து ஸ்மாலு, எஸ் வந்து கேப்ஸு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா சைல்ட் காம்பனண்டோட ஸ்டைல் காம்பனண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்னா சைல்ட் காம்பனண்ட்டை கால் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து பேரண்ட் காம்பனண்ட் வந்து எப்படி சைல்ட் காம்பனண்ட்டை கால் பண்றதுன்னா சி ஐஃபன் ஓகே ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் சைல்ட் காம்பனண்ட் இது நீங்க கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்ன இருக்குன்னா சி ஓகே ஃபர்ஸ்ட் சைல்டு காம்பனண்ட் எந்தெந்த இடத்துல வந்துட்டு நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் ஸ்மால் லெட்டர்ல ஐஃபன் கொடுத்து ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த காம்பனண்ட் வந்து இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். டாட்டு ஓகே அந்த மெத்தடு என்ன இருக்கு, ஸோ அந்த மெத்தட் வந்து நம்ம இந்த இடத்துல கால் பண்ணணும். இந்த மெத்தட் நேம் என்ன வச்சுக்கலாம், ஹேண்டில் கிளிக் மெத்தட்னு சொல்லி இருக்கு. இந்த மெத்தடை வந்துட்டு இங்க இடத்துல நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா, இது என்ன ஆக்ஷனு, இந்த ஹேண்டில் கிளிக்ன்ற ஆக்ஷன்ல ஓகே இந்த மெத்தட்ல நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் இது வந்து சைல்ட் காம்பனண்டோட நேமு, அதனுடைய மெத்தட் நேம் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மெத்தட்ல இருக்க இந்த மெத்தட் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ சைல்ட் காம்பனண்ட் இந்த இடத்துல கால் பண்ண உடனே இந்த ஸ்டோர் டேட்டாக்கு வேல்யூ நம்ம பாஸ் பண்றோம். இதை பாஸ் பண்ண உடனே இந்த இடத்துல வந்துட்டு சைல்ட் காம்பனண்ட் இந்த வேல்யூ வந்து இனிஷியலா நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் 2 காம்பனண்ட் வந்து டெப்ளாய் பண்ணிட்டு பாருங்க, டெப்ளாய் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சைல்டு ஃபர்ஸ்ட் சைல்ட் காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் பேரண்ட் காம்பனண்ட் இது ரெண்டையுமே வந்துட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு டெப்ளாய் சோர்ஸ் டு ஆர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ டெப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த காம்பனண்ட்டை வந்து இங்கே ட்ராக் பண்ணி விடலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் பேரண்ட் காம்பனண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டுருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மட்டும் வந்திருக்கும், சேவ். ஓகே ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் சைல்ட் மெத்தடுங்கிறத நம்ம என்ன பண்ணிடுறதுன்னா லேபிள் நேம் நம்ம வச்சிருக்கோம். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஷோ டேட்டா மெத்தட் கால்டு ஃப்ரம் பேரண்ட் காம்பனன்ட் இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு இங்க ஷோ ஆகுது. இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட் காம்பனன்ட்ல இருந்துட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது சைல்ட் காம்பனன்ட் மெத்தட் வந்து இது கால் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இன்னொரு மெத்தடை நம்ம இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த டேட்டா வந்து ஹைட் பண்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரியே இன்னொரு பட்டன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஹைடு சைல்டு சைல்டு அப்படின்னு சொல்லி மட்டும் வச்சிருக்கேன். இந்த இடத்துல கால், இந்த இடத்துல ஐடி. காலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஷோ சைல்டு ஹைட் சைல்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணோம், ஹைடு சைல்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடுக்கு இங்க ஒரு வேல்யூ பார்க்க கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டு இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு பதிலாக புதுசாக ஒரு மெத்தட் வந்து இங்கே சைல்ட் காம்பனண்ட்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹேண்டில் சைல்டு மெத்தட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு ஹைட் சைல்டு மெத்தட்னு சொல்லி வச்சுட்டு இந்த ஷோ டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல் பண்ணலாம். ஸோ நல் பண்ணா என்ன ஆகும்னா இந்த இது வந்து நமக்கு தெரியாது, அவ்வளோதான். ஸோ திரும்ப ஹைட் ஆயிரும்.
ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு இந்த மெத்தடை காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இது வந்து ஹைட் சைல்டுன்னு இருக்கு. இங்கே இருக்கு இல்லைங்களா, ஹைடுன்னு இருக்கு. இந்த ஹைட் சைல்டுன்னு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆகிட்டு இந்த காமெண்ட்ல இருக்கிற இந்த ஹைட் சைல்டு மெத்தட் வந்து கால் பண்ணும். ஸோ அங்கே வந்து ஷோ டேட்டா வந்து நல் பண்ணி விட்டுருக்கோம். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் நம்ம டெப்ளாய் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த காமெண்ட் வந்து ட்ராக் பண்ணுங்க. எனக்கு சம்திங் கேட்ச் இஷ்யூ இருக்கு எனக்கு. ஸோ அதனால தான் திரும்ப வந்து அந்த காமெண்ட் வந்து நான் கொடுக்குற மாதிரி இருக்கு. மீது உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்காது. ஸோ நீங்கள் டேரெக்டாக ரெஃப்ரெஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுது. சரி. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ சைல்டு ஹைட் சைல்டு ரெண்டு காமெண்ட் இருக்கு, ரெண்டு பட்டன் இருக்கு. நான் ஷோ கொடுத்தோன்னே எனக்கு அந்த வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஓகே. இப்போ அதுவே நான் ஹைட் கொடுத்தேன்னா அது வந்து கேன்சல் ஆயிடுது. ஷோ அண்ட் ஹைடு. ஸோ நமக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேல்யூ வந்துட்டு டைரக்டா பேரண்ட் காம்பவுண்ட்ல இருந்துட்டு சைல்ட் காம்பவுண்டுக்கு நம்ம வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஓகேங்களா. இதுவே ஆரா காம்பவுண்ட்ல என்ன பண்ணுவோம்னா ஆரா மெத்தட்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆரா மெத்தட் மூலியமா பேரண்ட் காம்பவுண்ட்ல இருந்து சைல்ட் காம்பவுண்டுக்கு நம்ம டைரக்டா மெத்தட் வந்து கால் பண்ணலாம். ஓகே. ஆரா மெத்தட்ன்ற மூலியமா. ஆனா இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ இந்த பேரண்ட் காம்பவுண்ட்ல டெம்ப்ளேட் டாட் கொரி செலக்டர்ல இந்த காம்பவுண்ட் டாட் ஹைட் சைல்டு மெத்தட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேரண்ட் காம்பவுண்ட்ல இருந்துட்டு சைல்ட் காம்பவுண்டுக்கு நீங்க டைரக்டா அதனுடைய மெத்தட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா பேரண்ட் டு சைல்டு கம்யூனிகேஷன்ல பாசிங் primitive data type to child, நான் primitive data type to child ரெண்டும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் மூலியமா எப்படி பண்றோம்னு சொல்லி பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவிலே. இந்த வீடியோவில் என்ன பத்தி பார்த்துக்கோன்னா டைரக்டா பேரண்ட் காம்பவுண்ட்ல இருந்துட்டு சைல்ட் காம்பவுண்டுக்கு எப்படி கால் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சைல்டு டு பேரண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா. சைல்ட் காம்பவுண்ட் வந்துட்டு எப்படி பேரண்ட் காம்பவுண்டுக்கு வந்து கம்யூனிகேஷன் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. அதுக்கு வந்து ஈவெண்ட் யூஸ் பண்ணணும். ஈவெண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.